சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, கூடவே அந்த சுட்டெரிக்கிற வெயிலும் வந்துருச்சு. இந்த நேரத்தை எப்படி நம்ம பயனுள்ளதா மாத்திக்கிறது? வாங்க, ஒரு மாணவரோட சோர்வுல ஆரம்பிச்சு அவரோட டீச்சர் எப்படி இந்த விடுமுறையா ஒரு சூப்பரான வாய்ப்பா மாத்தி காட்டுறாருன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கதை ஒரு கிளாஸ் ரூம்ல தான் தொடங்குது. வெளியில வெயில் கொளுத்தி எடுக்குது, உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் முகத்துல ஒரே டல். நம்ம எல்லாருக்குமே இந்த சம்மர் ஃபிட்டிக் அனுபவம் இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப சோர்வா சொல்றான், ஆமா சார், வெயில் தாங்கவே முடியல, வெளியில சுத்தமா போக முடியல. இந்த சலிப்பு நம்மள பல பேருக்கு கோடை காலத்துல வர்றதுதான். அந்த ஸ்டூடெண்டோட சோர்வை பார்த்த டீச்சர் அதை அப்படியே விட்டுடல. என்னப்பா ரொம்ப டல்லா இருக்க, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னு ரொம்ப அக்கறையா கேக்குறாரு. பாருங்க, ஒரு நல்ல உரையாடல் இப்படி ஒரு சின்ன கேள்வியிலிருந்து தான் தொடங்குது. ஸ்டூடெண்டோட பிரச்சனைய கேட்டதும் அந்த டீச்சர் சும்மா ஆறுதல் மட்டும் சொல்லல, நேரடியா அதுக்கான தீர்வுக்கு வராரு. ஏன்னா நம்ம ஜாலியா இருக்கணும்னாலும் சரி, புதுசா ஏதாவது கத்துக்கணும்னாலும் சரி, முதல்ல நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் லெசன் பாதுகாப்பு பத்தி தான். டீச்சர் ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை சொல்றாரு. மத்தியானம் வெயில்ல சுத்தாதீங்க, நிறைய தண்ணி குடிங்க, லைட்டான காட்டன் ட்ரெஸ் போடுங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மள பெரிய பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்தும். சேஃபா இருக்கிறதெல்லாம் ஓகே, ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்தா போர் அடிக்குமே, வேற என்னதான் பண்றது? அந்த ஸ்டூடெண்ட் அடுத்த கேள்வியை கேக்குறான். இப்போதான் இந்த கான்வர்சேஷன் வெறும் பாதுகாப்பு டிப்ஸுங்கிறத தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகுது. பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் சம்மர் லீவ ஒரு சுமையா பாக்குற மனநிலையிலிருந்து அதை ஒரு சூப்பரான வாய்ப்பா பாக்குறதுக்கு நம்மள மாத்த போகுது. சோ நேரத்தை எப்படி வீணாக்காம இருக்கலாம்? அப்போ டீச்சர் ஒரு முக்கியமான விஷயத்த புரிய வைக்கிறாரு. இந்த கோடை விடுமுறைங்கிறது சும்மா ஓய்வெடுக்கிற நேரம் மட்டும் கிடையாது. இது ஒரு புதையல் மாதிரி. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதை வச்சு நம்மளோட வளர்ச்சிக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பா அமையும். டீச்சர் அதுக்கு ஒரு சூப்பரான லிஸ்டே கொடுக்கறாரு. நல்ல புக்ஸ் படிக்கலாம், கம்ப்யூட்டர்ல புதுசா ஏதாவது கத்துக்கலாம், நல்லா வரையலாம், ஏன் வீட்ல அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றது கூட ஒரு விதமான கற்றல் தானே. இங்க பாருங்க, ஜாலியா டைம் பாஸ் பண்றதுல இருந்து நம்மள நாமளே டெவலப் பண்ணிக்கிறது வரைக்கும் எவ்வளவு வழிகள் இருக்கு. சரி, வெறும் அட்வைஸ் மட்டும் கொடுத்தா போதுமா? மனசுல பதியற மாதிரி ஒரு உத்வேகம் கொடுக்கற மாதிரி ஏதாவது சொல்லணும் இல்லையா? இப்போ டீச்சர் சொல்ல போறதுதான் அந்த கேம் சேஞ்சிங் பாயிண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு மாசத்தை நீ சரியா பயன்படுத்தினா உன் வாழ்க்கையே மாறிடும். சும்மா யோசிச்சு பாருங்க, வெறும் 30 நாள் உங்க வாழ்க்கையோட போக்கையே மாத்திர சக்தி அதுக்கு இருக்கு. டீச்சரோட இந்த வார்த்தைகள் அந்த ஸ்டூடெண்ட் மனசுல ஒரு பெரிய ஸ்பார்க்க உண்டாக்கிடுச்சு. அவன் ஒரு புது தெம்போட சொல்றான், சார் கண்டிப்பா நான் இனிமே தினமும் ஒரு புது விஷயத்த கத்துக்கிறேன். இதுதான் உண்மையான மாற்றம். சரி, இப்போ இந்த மொத்த உரையாடலோட சாராம்சத்தையும் நம்ம டீச்சர் ரெண்டே முக்கியமான விஷயங்களா சுருக்கமா சொல்றாரு. இந்த சம்மரோட 2 முக்கியமான தூண்கள் இதுதான். முதல்ல உங்க ஆரோக்கியம், வெயில்ல இருந்து உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. 2வது உங்க அறிவு, கிடைக்கிற நேரத்தை வீணாக்காம புதுசா ஏதாவது கத்துக்க பயன்படுத்துங்க. இது 2ம் ஒன்னா சேர்ந்தா இந்த விடுமுறை கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமையும். இத கேட்டதும் அந்த மாணவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அவன் சொல்றான், ரொம்ப நன்றி சா, நான் கண்டிப்பா இத ஃபாலோ பண்றேன். ஒரு நல்ல வழிகாட்டுதல் ஒருத்தரோட பார்வையே எப்படி மாத்துது பாத்தீங்களா? அதனால நீங்களும் இந்த கோடை விடுமுறைய பாதுகாப்பா, அதே சமயம் ரொம்ப பயனுள்ளதா கழிங்க. ஒவ்வொரு நாளையும் ஒரு புது விஷயத்த கத்துக்கிற வாய்ப்பா மாத்துங்க. இந்த கோடை காலம் உங்க வளர்ச்சிக்கு ஒரு சூப்பரான படிக்கட்டா அமையட்டும்.